எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நமக்காக வாழ்கிறோமா அல்லது மற்றவர்களுக்காக வாழ்கிறோமான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். மற்றவர்களுக்காக நான் பெரிய வீட்டை கட்டுகிறேன், மற்றவர்களுக்காக நான் என்னுடைய பிள்ளைகளை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். இந்த மாதிரியான எத்தனை காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய வசதிகளுக்கு, நம்மளுடைய வாய்ப்புகளுக்கு மீறி நாம் சில விஷயங்களை நம்ம செய்கிறோம். இந்த விஷயங்களை நம்ம செய்வதனால நம்மளுக்கு கடன் ஆகுது. அடுத்த விஷயம், அந்த கடனை அடைக்கணுங்கிற காரணத்திற்காக நாம் பலவிதமான காரியங்களிலே ஈடுபடுகிறோம். என்னென்ன காரியங்கள்? நமக்கு தேவையற்ற விஷயங்களை செய்வதனால சில பேர் லஞ்சம் வாங்குறாங்க. வேற வழி இல்லை, கடனை அடைக்கணும். பண தேவைகளுக்காக லஞ்சம் வாங்குறது. ஏன், என்ன காரணங்கள்னால அப்படின்னா, நம்மளுடைய வசதிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் ஏற்ற மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ விரும்பலை. மற்றவர்கள் நம்மளை மதிக்கணும், மற்றவர்கள் முன்னாடி நம்ம ஒரு அந்தஸ்தாக தெரியணுங்கிற காரணத்திற்காக பணங்களை தேவையற்ற விஷயங்களில் செலவு பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகுது? கடன் பிரச்சனைகள் ஆகுது, பண தேவைகள் அதிகரிக்குது. அப்போ நம்ம நிறைய தவறுகளை நம்ம செய்கிறதுக்கு அது ஊன்றுகோலாக இருக்குது. அதனால் எத்தனை பேருடைய உயிர் பாதிக்கப்படுது, எத்தனை பேருடைய நலன் பாதிக்கப்படுதுன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அந்த இடத்துல நம்ம ரொம்ப சுயநலமாக யோசிக்கிறோம் இல்லையா? இந்த காரியங்களை தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுங்க. கடவுளின் முன்னிலையில் டாம்பிகமாக வசதியோடு வாய்ப்போடு வாழ்கிறவர்களுக்காக அந்த இடத்தில் இடமில்லை. நம்மளுடைய கடவுள் பரலோக ராஜ்யத்தில் நீ இடம் பெறணும் அப்படின்னா என்ன? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல உங்களுடைய வசதிகள் வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுங்க. மனிதர்களுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை. மனிதர்கள் முன்னிலையில் நீங்கள் பெரிய மனிதர்னு யாரும் உங்களை போற்ற வேணாம். கடவுள் முன்னிலையில் உங்களுக்கு என்ன பேர் இருக்குது, அதுதான் முக்கியமானது. அந்த விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இதை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. கடவுளுடைய முன்னிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாக நம்ம நடந்துக்கிறோமா? கடவுளுக்கு பிரியமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிறோமா? அந்த காரியங்களில் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையை தானாக உயர்த்துவார். அதனால் தயவு செய்து இனிமேலாவது இந்த மாதிரியான பாவங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யாமல் இருப்போம். மற்றவர்களுக்காக நாம் தேவையற்ற விஷயங்களை செய்யாமல் இருப்போம். அது இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நிம்மதியான விஷயங்கள் நடக்கும். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதனால் தயவு செய்து இனிமேல் நீங்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுது ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுட்டு, கடவுளே இந்த காரியங்களில் நான் ஈடுபடுவது சரியா தவறான்னு கடவுள்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது கடவுள் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். ஆமேன்.